ரெசின் பேங்கிள் செய்கிறதுக்காக எப்பாக்சி ரெசின் வாங்கியிருந்தேன். இப்போது அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த அளவுக்கு ஹார்ட்னரையும் ரெசினையும் எடுத்து இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பேங்கிள் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். பேங்கிள் உங்களுக்கு வேறு ஏதாவது கலரில் வேணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பிக்மெண்ட் சேர்த்துக்கணும். இல்லைனா அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது மெட்டாலிக் பெயிண்ட்டோ இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கலருமே சேர்க்கலை. கொஞ்சமாக இந்த ஃபில்லரில் ரெசின் எடுத்து அந்த பேங்கிள் மோல்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா என்கிட்ட இருந்த சீக்வென்ஸ் கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிறேன். சீக்வென்ஸ் யூஸ் பண்ணலாம், கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் அல்லது பேர்ட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் இந்த ரெசின் நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அதிலிருந்து ஃபில்லர் யூஸ் பண்ணியே இதில் ஃபில் பண்ணி விட்டுறலாம். இப்படி செஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேங்கிள் மோல்டுலேருந்து நம்ம இந்த ரெசின் வளையலை எடுத்துடலாம். இப்போ இந்த பேங்கிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.